நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை நம்ம குறைக்கணும்னா நமது உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பை நம்ம அதிகப்படுத்த முயற்சி பண்ணணும். அதற்கு உதவி செய்யக்கூடிய சில உணவுகள் உள்ளது. அதில் முதல்ல என்ன தெரியுங்களா இருக்கிறது, விர்ஜின் ஆலிவ் ஆயில். அதாவது நீங்கள் ஏதாவது சாலட் சாப்பிட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் அந்த ஆலிவ் ஆயிலை அதில் மேலே ஊற்றி நீங்கள் அழகாக நீங்கள் அதை சாப்பிடலாம். இரண்டாவது விர்ஜின் கோகனட் ஆயில், அதாவது உருக்கு தேங்காய் எண்ணெய். இதில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உடையது. மூன்றாவது என்ன தெரியுங்களா, அவகேடோ. அதாவது நம்ம வெஜிடபிள்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பை அதிகமாக தரக்கூடிய ஒரு உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ. நான்காவது பாதாம். இரவு நேரம் தண்ணீரில் ஒரு 12-13 பாதாமை போட்டு ஊற வைத்து காலையில் அதை நீங்கள் தோலோடு சாப்பிடும்போது இதுவும் உங்களுடைய உடலில் நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யும். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா வால்நட்டில் ஒமேகா 3 அதிகமாக இருப்பதால் உங்களுடைய உடலில் இந்த HDL அதிகப்படுத்தும். அதே மாதிரி கடல் உணவுகள், அதாவது இப்போ மத்தியாக இருக்கட்டும், அயிலியாக இருக்கட்டும், நெத்திலி இல்லை சூறை மீன் போன்ற மீன்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒமேகா 3 உள்ளது. இதுவும் உங்களுடைய உடலில் நல்ல கொழுப்பை ஏற்படுத்தும்.